ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பொருட்டோ டு ப்ளூ ஓட்டெக்ஸ் சாப்டர் 33 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர் மூலமா நமக்கு தெளிவா தெரியுது பொருட்டோ யூனிவர்ஸ்ல எத்தனை ஃபியூச்சர் வந்தாலுமே அந்த எல்லா ஃபியூச்சர்லயுமே மாமுசியை டிஃபீட் பண்றது நம்ம யூனோஜினா இருக்குன்ட்டு. ஏன்னா பொருட்டோ, காவாக்கி, மிட்சுகி, சரடா, ஹீமாவரி, டெல்டா ஏன் டேமனால முடியாததை நம்ம யூனோஜின் இந்த சாப்டர்ல பண்ணியிருக்கான். எஸ், யூனோஜின் மாமுசியை டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ அப்படி இரண்டு விஷயங்கள் நடந்திருக்குன்ட்டு இந்த சாப்டர்ல ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சாப்டரோட டைட்டில் சேட்டரிங் ஃபியூச்சர். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல 1000க்கு மேற்பட்ட க்ளோன் எல்லாருக்கு முன்னாடி நிக்குது. சோ எல்லாரும் இத பார்த்துட்டு என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க, கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அப்போ ஹீமோரியுமே டைரக்டா காவக்கி கிட்ட ஓடி போயிட்டு இருக்கா, பிக் பிரதர்ன்ட்டு. அதுக்கு காவக்கியுமே நீ ரிலாக்ஸ் ஆறு, நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன், மத்தபடி வர ஒண்ணுமே கிடையாது, நீ என்ன பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு டைரக்டா சரடா கிட்ட போன்ட்டு. இப்போ நமக்கு சுமரையை கேட்பாங்க, சுமரையுமே பொருட்டோ கிட்ட. பொருட்டோ சரடாவோட கண்டிஷன் நின்னுட்டு. அதுக்கு பொருட்டோமே அவன் கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருக்கா. சோ அவன் லைஃபுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. பட் நான் கவலைப்படுறது எல்லாமே அவளோட சரிங்கன் மேங்கிக்கு சரிங்கன் மூலமா அவ விஷன் எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்குன்ட்டு, எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்ட்டு. அப்ப இந்த இடத்துக்கு ஹீமோரி சரடாவை ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் இப்போதைக்கு அவளுக்கு டேமேஜ் ஆன பிளட் வெசல ஹீல் பண்ணிட்டேன், மொத்தமா ஹீல் பண்ணிட்டேன். அது மூலமா ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் என்னால தெளிவா சொல்ல முடியாது அவளோட விஷனுக்கு என்ன ஏற்பட்டிருக்குன்ட்டு. அவளுக்கு கண்ணு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவா தெரியாது. நான் ஜஸ்ட் இப்போதைக்கு டேமேஜ் ஆன பிளட் வெசல்ஸ் மட்டும் ஹீல் பண்ணிருக்கேன்ட்டு. இப்போ அங்க இருந்து நமக்கு டேமனை கேட்பாங்க. டேமன் சம கடுப்புல இருக்கான். எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்குது. யூ டேம் பக்கி, எல்லாரும் ஒரே டைம்ல என்ன நோக்கிவாங்க, நான் எல்லாத்தையுமே சீக்கிரமா முடிச்சு கட்டுறேன்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு யூனோஜின் காஷின் கோஜினை கேட்பாங்க. அதுல யூனோஜினுமே இது நல்லதுக்கு இல்ல, இப்படியே போயிட்டு இருந்தனா நம்ம எல்லாருமே செத்து போயிருவோம். அதனால காஷின் கோஜின் உனக்கு எவ்வளவு தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கு காஷின் கோஜினுமே 4 நாளைக்கு முன்னாடி நான் பிரசன்ஸ் மூலமா பாசிபிள் ஃபியூச்சரை பார்த்தேன். அந்த இன்டெல் மூலமா தான் நான் உனக்கு மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஃபார்மேஷன் சொல்லி கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரவே இல்லைன்ட்டு. பேசிக்கா பிரசன்ஸ் மூலமா ரேண்டமான டைம்ல தான் எனக்கு ஃபியூச்சர்ஸ் தெரியும். sadly நான் எதிர்பார்க்கிற டைம்ல, எனக்கு தோணுன டைம்ல என்னால ஃபியூச்சர்ஸ் பார்க்க முடியாது. அண்ட் ஆல்ரெடி நான் உனக்கு ஒரு புது ஜுட்ஸு சொல்லி கொடுத்துட்டேன். அது மூலமா நான் பார்த்த சினரி இப்போதைக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டு. இப்போ நமக்கு அமுடோ கேட்பாங்க. அமுடோ எதையோ ஒன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கான். சோ ஏதோ ஒரு அன்னோன் ரீசன் காண்டி இப்போதைக்கு மாமுசி நம்ம எதிர்பார்த்த டேட்டை விட முன்னாடியே அட்டாக் பண்ணிருக்கான். இது ஒரு கிரேட்டஸ்டான மிஸ் ஃபார்ச்சூனி. அண்ட் குறிப்பா அட்டாக் பண்ண டைம் கரெக்டா கோபோட விசிட்டுக்கு மேட்ச் ஆயிருக்குது. இது எப்படி பாசிபிளா இருக்கும்? பிரசன்ஸ் உண்மையாவே பாசிபிளான்ட்டு அமுடோ திங்க் பண்ணிட்டு இருக்கான், ரொம்பவே சீரியஸா திங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்போ யூனோஜினுமே காஷின் கோஜினை பார்த்துட்டு உனக்கு ஒண்ணுமே தெரியாம ஜஸ்ட் டார்க்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கியா, நான் நினைச்சது என்னன்னா உனக்கு எல்லாமே தெளிவா தெரியும், இதுக்கப்புறம் நடக்கக்கூடியது எல்லாமே உனக்கு தெளிவா தெரியும்ட்டு. அதுக்கு காஷின் கோஜினுமே நான் நினைக்கிறேன் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ட்டு. சோ நம்ம எந்த அளவுக்கு ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த அளவுக்கு ஃபியூச்சர் டிஸ்ட்ராய் ஆயிட்டே இருக்கும்ட்டு. இப்போ நமக்கு டேமனை கேட்பாங்க. டேமன் சம கடுப்புல ஒவ்வொரு க்ளோனையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கான், அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கான். அண்ட் சேம் டைம் ஏகப்பட்ட க்ளோன் ஈடாவ சாப்பிட ட்ரை பண்ணுது. அப்போ பொருட்டோ ஏகப்பட்ட க்ளோனை டிஃபீட் பண்ணிட்டே இருக்கான். இப்படி பொருட்டோவும் டேமனும் மாத்தி மாத்தி ஏகப்பட்ட க்ளோன்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்காங்க. அது மூலமா ஏகப்பட்ட உடல்கள் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. லைக் எப்படின்னா செத்து போனவங்கள மேல மேல அடுக்கிறது மூலமா ஒரு மிகப்பெரிய மவுண்டன் உருவம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்போதைக்கு ஏகப்பட்ட ஆட்கள் சாகிறது மூலமா குமிஞ்சிக்கிட்டே இருக்காங்க, மலை மாதிரி குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. பட் ஸ்டில் என்ன ப்ராப்ளம் சொல்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர்த்த டிஸ்ட்ராய் பண்ணாலுமே தொடர்ந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருக்காங்க. மாமுசி தொடர்ந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கான். இதுல சிக்காடி நோட் பண்ணிட்டே இருக்கான். இப்படி தொடர்ந்து மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கிறது மூலமா டேமனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா டேமனோட ஸ்டாமினா இன்ஃபினிட்டி கிடையாது. சோ அதனால அவன் ஈவென்ச்சுவலி கண்டிப்பா டயர்ட் ஆயிருவான்ட்டு நம்ம சிக்காடை பேசிட்டு இருக்கான். அதுபடி டேமனுமே பேக் டு பேக் ஏகப்பட்ட ஆட்களை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். பட் ஸ்டில் ஒரு கடத்துக்கு மேல அவன் டயர்ட் ஆயிட்டான், ரொம்பவே டயர்ட் ஆகி அப்படியே முட்டி போடுறான். இது கடையில கரெக்டா இந்த இடத்துக்கு மிட்சுகி அவனுக்கு ஹெல்ப் பண்றான். அண்ட் சேம் டைம் மிட்சுகி, டெல்டா, பொருட்டோ மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து ஏகப்பட்ட ஆட்களை டிஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் தொடர்ந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருக்குது. அப்போ பொருட்டோமே சிக்கமூர் கிட்ட லாடி ஏத்தி நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா நீ எனக்கு ஏதாவது இன்புட் கொடுக்கணும்ட்டு, எங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்கணும்ட்டு. பட் சிக்கமருமே பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான், என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருப்பான். அப்ப அகைன் காஷின் கோஜின் யூனோஜினை கேட்பாங்க. அல்ல காஷின் கோஜினுமே யூனோஜின் கிட்ட நீ இந்த மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஃபார்மேஷனை நீனாவே லேண்ட் பண்ணிருப்பா, நீனாவே கிரியேட் பண்ணிருப்பா. அதுவும் எப்படின்னா மாமமுசி மூலமா கொனகால ஏகப்பட்ட மேசிவான கேஷுவலிட்டி ஏற்பட்டிருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீனே ஒரு ஜுட்ஸு லேண்ட் பண்ணிருப்பா, நீனே கிரியேட் பண்ணிருப்பா. அதான் மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஃபார்மேஷன். பட் இப்போதைக்கு அந்த ஒரு ஜுட்ஸுவை
வந்து நீ மாஸ்டர் பண்ணிட்டா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம முன்னாடி பார்த்த சீன்ல இருந்து இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டோம். ஏன்னா இப்போதைக்கு வந்து ஈடா அண்ட் ஹிமோவரி ரெண்டு பேருமே இவரோட இருக்காங்க. நான் வந்து உனக்கு புது ஜுட்சு சொல்லி கொடுத்தது மூலமா எல்லாத்தையுமே இன்டர்செப்ட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஒரு புது சீனரி தான் ஏற்பட்டு இருக்குது, ஒரு புது ஃபியூச்சர் தான் நடந்துட்டு இருக்குன்ட்டு. அதுக்கு இனோஜினுமே இருந்தா என்ன, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஏன்னா எந்த ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தாலுமே இந்த ஃபைட்ல வந்து நம்ம தோக்குற மாதிரி தான் இருக்குது, மாமுசி வின் பண்ற மாதிரி தான் இருக்குது. இந்த புது ஜுட்சுவை நான் லேர்ன் பண்ணது மூலமா என்ன நடக்க போகுது, இந்த மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஃபார்மேஷன் வந்து என்ன நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது எனக்கு தெளிவா தெரியவே இல்லையேன்ட்டு. இப்பங்கிறது நமக்கு அமுடோ கேட்பாங்க. அமுடோ வந்து எதே ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு வந்து செவரல் பாசிபிள் எக்ஸ்பிளேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மொத்த கூட்டமே வந்து ஒரே விஷுவலா ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லனா காதல கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து மாத்தி மாத்தி பாஸ் ஆகி போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லனா வந்து இந்த மாமுசி இருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு மாமுசியுமே வந்து இண்டிபெண்டண்டா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இண்டிபெண்டண்டா திங்க் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து இந்த மொத்த கூட்டத்துக்கும் இந்த மொத்த என்டையர் கூட்டத்துக்கும் வந்து ஒரு சிங்கிள் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவனோட திங்க் பண்ணிட்டு இருக்கான். லைக் வந்து செவரல் பாசிபிலிட்டி திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காசின் கோஜனுமே ஃபியூச்சர் வந்து டிராஸ்டிக்கலி சேஞ்ச் ஆயிருக்கு. பிரசன்ஸ் பவர் வந்து நமக்கு இன்டர்ல தான் கொடுக்கும். நம்ம சூஸ் பண்ண பாத்து வந்து ஃபியூச்சர்ல நான் பார்த்த விட டிஃபரெண்டா இருக்குது. எனக்கு கரண்ட் சிச்சுவேஷனை பார்க்க போது நம்ம கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டோம் எனக்கு தெளிவா தெரியுது. பட் நான் கொடுக்கக்கூடிய இன்டர்ல் எல்லாமே எப்படின்னா மாமூசி எப்படி டிஃபீட் பண்ணலாம் அதுக்கான மெஷர்மெண்ட் மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும். இதை கேட்ட இனோஜினுமே வந்து என்னால இதுக்கப்புறம் ஒன்னு ரிலே பண்ணி இருக்க முடியாது. உன்னோட எக்ஸ்பிரஷனை பார்க்க போஸ்ட்ல இதுக்கப்புறம் என்னால வந்து உன்னை ரிலே பண்ணி இருக்க முடியாது, நானே வந்து ஏதாவது பண்ணிக்கிடுதேன்ட்டு. அதுக்கு காசின் கோஜனுமே ஏகப்பட்ட ஃபியூச்சர்ல வந்து நீ இதே கன்க்ளூஷன் கூட தான் போயிருக்கான்ட்டு ஒரு ஹிண்ட கொடுக்குறான். நீ இந்த கன்க்ளூஷன் இப்ப என்ன யோசிச்சிருக்கியோ அதே கன்க்ளூஷன் தான் வந்து ஏகப்பட்ட ஃபியூச்சர்ல வந்து நீ பண்ணிருக்கான்ட்டு. இப்பங்கிறது நமக்கு டேமன் ஈடாவை கேட்பாங்க. ரெண்டு பேருமே ஃபாஸ்டா பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப டேமனுமே அங்க ஏகப்பட்ட ஆட்கள் வந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து நம்ம கிரஷ் ஆயிருப்போம், மொத்தமா நசுங்கி போயிருப்போம். அதனால இப்போதைக்கு வந்து இந்த இடத்தை விட்டு கொஞ்சமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், நம்ம தள்ளி போயிடலான்ட்டு. அதுக்கு ஈடோமே எந்த ஒரு யூஸும் கிடையாது. அவங்க எல்லாருமே என்ன விட ரொம்பவே ஃபாஸ்டா இருக்காங்கன்ட்டு. அதுபடி ஒரு குளோனுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈடாவை வந்து பிடிக்க வந்துட்டு டக்குன்னு பொருட்டோ வந்து காப்பாத்துறான். பொருட்டோ அந்த குளோனை டிஃபீட் பண்ணி காப்பாத்துறான். நீ முன்னாடி போயிட்டே நான் உனக்கு பேக்கப் கொடுக்குறேன்ட்டு. அதுக்கு நம்ம ஈடோமே தேங்க்ஸ் சொல்றா. அப்ப நமக்கு சிக்கமோரோ கேட்பாங்க. சிக்கமோருமே திங்க் பண்றான், கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்க வாய்ப்பு இருக்குது, சீக்கிரமா திங்க் பண்ணிட்டு. அந்த டைம் வந்து மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஃபார்மேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே கட் ஆகுது. எல்லாரும் ஸ்டாக் ஆவறாங்க என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நமக்கு ஈனோஜின் கேட்பாங்க. ஈனோஜின் வந்து காசின் கோஜின் ரிவர்ஸ் சவுண்டிங் மூலமா பேட்டில் ஃபீல்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அதுபடி கரெக்டா வந்து பின்னாடி நம்ம ஹீமோரிக்கு பின்னாடி வந்து ஈனோஜின் வரான். அத பார்த்து நம்ம ஹீமோரியுமே ஸ்டாக் ஆவறா. அப்போ ஈனோஜினுமே ஹீமோரியை பார்த்துட்டு நான் இந்த இடத்துக்கு சொல்லாம கொள்ளாம வந்ததுக்கு நான் மன்னிச்சிடு, பட் இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிடுதேன்ட்டு. அதுபடி நம்ம ஈனோஜின் ஃபாஸ்டா ஓடி போயிட்டே இருப்பான். அப்போ சிக்கடை கிட்ட சிக்கடாய் ஒரே ஒரு குளோனை மட்டும் எப்படியாவது கேப்சர் பண்ணிரு, கேப்சர் பண்ணி அசைம வச்சிருன்ட்டு. அதை கேட்ட சிக்கடையுமே ஒரே ஒரு குளோனை வந்து அவன் ஜுட்சு மூலமா அப்படியே கேப்சர் பண்றான். அந்த டைம் ஈனோஜின் என்ன பண்றான்னா மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு இருக்கு பாத்தீங்களா, நார்மல் ஜுட்சு, அந்த ஜுட்சு மூலமா அந்த குளோனோட உடம்புக்குள்ள போயிருதான். போன அடுத்த செகண்டே எல்லா குளோனுமே வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. இத பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சாக்க வராங்க. சிக்கடையுமே நம்ம ஈனோஜின் வந்து ஒரு குளோனோட உடம்புக்குள்ள போயிட்டான், மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு மூலமா போயிட்டான். அப்படி போன அடுத்த செகண்டே எல்லா குளோனுமே ஸ்டாப் ஆயிட்டு இது எப்படி பாசிபிள்ன்ட்டு. இதுக்கிடையில அமுடோமே இதெல்லாமே பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு கரெக்டா கண்டுபிடிக்கிறான். ஈனோஜின் வந்து ஜஸ்ட் ஒரே சிங்கிள் யூனிட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, அவன் என்டையர் அந்த ஸ்வாம வந்து என்டையர் கூட வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கான். லைக் எப்படின்னா வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்திருப்பீங்களா, அந்த சீரிஸ்ல வந்து ஒரு ஹை மைண்ட் இருக்கும், அந்த ஹை மைண்ட் கீழ தான் வந்து எல்லாரும் இருப்பாங்க. அதுபடி இந்த மொத்த கூட்டத்துக்குமே இந்த மாமுஷோட மொத்த கூட்டத்துக்குமே வந்து ஒரு ஹை மைண்ட் இருக்குது. சோ நீங்க ஒண்ணு கண்ட்ரோல் பண்றது மூலமா மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். சோ அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போதைக்கு ஈனோஜினுமே பண்ணிருக்கான். அந்த விஷயத்தை அமுடோமே கரெக்டா கண்டுபிடிக்கிறான். ஃபைனலி இப்போதைக்கு எல்லா மாமுஷோட குளோனுமே வந்து அசையமா நிக்குது. அப்ப நம்ம ஈனோஜினுமே காசின் கோஜின் சொன்னதை திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். காசின் கோஜின் என்ன சொல்லி இருப்பானா, நம்ம வந்து அந்த குளோன்ஸோட கண்ணை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும், அதோட கண்ணு இல்லாம வந்து அதால டிவைட் ஆக முடியாது, மல்டிப்ளை ஆக முடியாது. சோ அதோட கண்ணை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா அதை நம்ம டிஃபீட் பண்ணிடலாம்ட்டு. அதுபடி நம்ம யூனிஜன் என்ன பண்றானா இப்போதைக்கு டேமனை பார்த்துட்டு, டேமன் நான் உன்னோட கண்ணை வந்து கிரஷ் பண்ண போறேன்ட்டு. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே வந்து மொத்த குளோனோட கண்ணுமே வந்து டிஸ்ட்ராய் ஆகுது. குறிப்பா யூனிஜனோட கண்ணுமே டிஸ்ட்ராய் ஆகுது. ஏன்னா நமக்கு தெளிவா தெரியும் டேமன் பவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. யாராவது வந்து அவனை கில் பண்ண நினைச்சா வந்து அவங்களே இறந்து போயிருவாங்க, யாராவது அவனை அட்டாக் பண்ண நினைச்சா வந்து அந்த அட்டாக் வந்து அவனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதுபடி யூனிஜன் வந்து மாமுமுஷோட உடம்புக்குள்ள இருந்து சொல்லிருப்பான், நான் உன்னோட கண்ணை வந்து டிஸ்ட்ராய் பண்ண போறேன்ட்டு. அதுபடி அது அவனுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகி மொத்தமா வந்து கண்ணு டிஸ்ட்ராய் ஆகுது. லைக் யூனிஜனுக்குமே டிஸ்ட்ராய் ஆகுது, மொத்த மாமுஷோட குளோனுக்குமே டிஸ்ட்ராய் ஆகுது. இப்போ ஹீமோரியுமே யூனிஜனை பாக்குறா. பார்த்து அடுத்த செகண்டே ஷாக் ஆவறா. ஏன்னா யூனிஜனோட கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது. டக்குனு ஹீமோரியுமே ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கா. நம்ம யூனிஜனோட கண்ணை வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இப்போதைக்கு மாமுமுஷோட கண்ணு டிஸ்ட்ராய் ஆனது மூலமா மொத்த குளோனுமே டிஃபீட் ஆகுது. அது மூலமா அந்த த்ரோன் சோல் பல்ப் இருக்கும் பாத்தீங்களா, அது அப்படியே வெளியே வருது. அதை நம்ம பொருட்டோ எடுத்துக்கிட்டுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காசின் கோஜனுக்கும் பொருட்டோ கடையில வந்து ஒரு சின்ன ஃபைட் வர வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. லைக் வந்து ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வாய் சண்டை போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சாண்ட் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அதுல நம்ம கோணகாமுருவை காவு கொடுக்கிறதுக்காண்டி நம்ம காசின் கோஜன் ட்ரை
ட்ரை பண்ணிருப்பான். பட் அந்த டைம் புரோட்டோ வந்து காப்பாத்திருப்பான். பட் இப்போதைக்கு வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, காசின் கோஜனுக்கு தெரிஞ்சிருக்குது என்ன பண்ணா இவனை டிஃபீட் பண்ணலாம்ட்டு. பட் கரெக்டா தூண்டி விட்டுருப்பான், யூனோஜின் வந்து தூண்டி விட்டுருப்பான், நீ இப்படி பண்ணாதான் வந்து வின் பண்ண முடியும்ட்டு. அதுபடி யூனோஜினுமே இப்போ வந்து டிஃபீட் பண்ணிட்டான். பட் டிஃபீட் பண்ணாலுமே வந்து அவனோட கண்ணு வந்து டேமேஜ் ஆயிட்டு பாத்தீங்களா. ஏன்னா யூனோஜினுமே ஹிமோரி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் புரோட்டோக்கும் தெளிவா தெரியும். அதனால வந்து நம்ம காசின் கோஜன் பண்றது எல்லாமே சரியில்லை, நான் எல்லாரும் காப்பாற்ற நினைக்கிறேன், பட் நீ எல்லாருமே காவு கொடுக்குறான்ட்டு கண்டிப்பா ஒரு வாய் சண்டை போக வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பொருட்டோட கையில அந்த த்ரோன் சோல் பப் இருக்கிறத பார்த்து நம்ம காவக்கிமே பொருட்டோ, ஹே பொருட்டோ இது நீ என்ன பண்ண போறான்ட்டு. அதுக்கு நம்ம பொருட்டோமே இந்த பழத்தை அப்படியே விடுறது மூலமா அழுகி பெறும் பாத்தியா, அதனால இந்த ஃப்ரூட்டை வந்து யூஸ் பண்ண விடுதான்ட்டு. சோ பொருட்டோ இப்படி சொல்றான். பட் ஸ்டில் வந்து இந்த ஃப்ரூட் மூலமா பக்க காப்பாத்துவான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் பார்க்கலாம். ஏன்னா பக்கோட ட்ரீ இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரீல வந்து கோடோட கண்ணு தெரியுது, கோடு இருக்காம்ல அவன் கண்ணு தெரியுது. சோ கண்டிப்பா வந்து இந்த ஒரு மூவ்மெண்ட் கண்டு தான் வெயிட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா கோடுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு சப்ரேட் தேவைப்படுது. சோ பக் ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே வந்து பக்க தூக்கிட்டு நம்ம கோடு போக வாய்ப்பு இருக்குது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் தான் இந்த சாப்டர்ல காமிச்சிருக்காங்க. இந்த சாப்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே பாய்.